ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை கொழும்பில் நடத்துகிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார இன்றைய தினம் ஒரு நிகழ்வின் போது உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையில் மிக முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதோட செப்டம்பர் முதல் வாரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகிறது. ரணிலுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதில் சட்டமா அதிபர் திணைக்களம் உறுதியாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ரணிலுடைய பித்தலாட்டங்களை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டார். இன்றைய தினம் கியூபாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்துக்கு 50 லட்சங்களை செலவழித்த ரணில் லண்டனுக்கான தனிப்பட்ட பயணத்துக்கு, அதுவும் தன்னுடைய மனைவியின் PhD பட்டமளிப்பு விழாவுக்கு வெறும் 1.5 நாள் பயணத்துக்கு 166 லட்சம் ரூபாய்களை எப்படி செலவழித்தார் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார். ரணிலினுடைய செயலாளர் சமன் ஏகநாயக்க CIDக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் ரணில் இந்த லண்டன் பயணத்தில் எந்த ஒரு ராஜதந்திரியையும் சந்திக்கவில்லை என்றும் ஓய்வாய் உட்கார்ந்திருந்து விட்டு வரும் ஒரே நோக்கத்துக்காக சென்றிருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்ததையும் சுட்டிக்காட்டினார். பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக விடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பிதழின் நம்பகத்தன்மையையும் கேள்வி எழுப்பியிருந்தார். 1982 ஆண்டின் பொது சொத்து சட்டம் 5(1) படி 25,000 ரூபாய்க்கு மேற்பட்ட அரசு சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தினாலோ நட்டம் ஏற்படுத்தினாலோ குறித்த சந்தேக நபரின் வழக்கு முடியும் வரை விளக்கமறியலில் வைத்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய திலீப் பீரிஸ் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அந்த விதி பொருந்தும் என்றும் இதயத்துக்கான 4 குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றார். இது தவிர சிறுநீரக நோய், நீரிழிவு, உடல்ல சோடியம் குறைபாடு, உயர் குருதி அழுத்தம், நுரையீரல் நோய் என்று சொல்லி இப்படி அடுக்கிக் கொண்டே போனார். ரணில் இரவில் கண் பார்வை குறைபாட்டால் அவதிப்படுகிறார் என்று மட்டும்தான் சொல்லப்படவில்லை. மற்றபடி நடமாடும் ICU-வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே கருத வேண்டியிருந்தது அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது. இவ்வளவு நோய்களையும் வைத்துக் கொண்டு இந்த மனிதர் எப்படி கியூபாவிலிருந்து நியூயோர்க் வந்து அங்கிருந்து லண்டன் பறந்து லண்டனில் 1,66,00,000 செலவு செய்து இலங்கை வந்தார் என்று கற்பனை செய்யவே ரொம்பவும் பதட்டமாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களில் கூட சூறாவளியாக சுழன்றடித்திருந்தார். ஆதரவு கண்மணிகள் மீட்பர் என்று, ஆசியாவின் மூளை என்று, ஜனநாயக போராளி என்று கட் அவுட் வைத்து கொண்டாடி தீர்த்தார்கள். ஆனால் அவருக்குள் இத்தனை பெரும் நோய்கள் இருப்பது அவரை சிறை வைக்க போய்தான் நாட்டு மக்களுக்கு கூட தெரிய வந்திருக்கிறது. இந்த இலவச மெடிக்கல் செக்கப்புக்கு ரணில் உண்மையில் திலீப் பீரிஸுக்கும் CID தலைவர் ஷானி அபேசேகரவுக்கும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். இந்த நோய்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததே சட்டத்தின் ஆட்சியை ரணிலுக்கும் சேர்த்து சமனாய் பிரயோகித்ததால் தான். ரணிலுக்கு மருத்துவ அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய 5 பேர் அடங்கிய மருத்துவ குழாமில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளரும் இருக்கிறார். டாக்டர் ருக்ஷான் பெல்லான்வின் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உதவி பணிப்பாளர். அவர் ரணில் தேசிய வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட நிமிஷம் முதலே ரணிலால் அடுத்த தவணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என்று சொல்ல தொடங்கிவிட்டார். இப்போதைய நிலைமையில் எதை செய்ய போனாலும் அது அரசியல் பழிவாங்கல் என்ற லேபல் ஒட்டப்படும் என்று அரசுக்கு புரிந்திருக்கு. சட்டம் அனைவருக்கும் சமனானது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இவர்களால். ஆக தயாசிரி ஜெயசேகர சொன்ன அந்த பிரபுக்கள் சாமானியர்கள் கதை குறித்தும் அவர் சொல்கிறார். பிரபுக்களுக்கு சட்டம் இல்லை, ஏழைகளுக்கு தான் எல்லா சட்டமும் என்று சொல்லுகிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள். அதனால் சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம் என்று சொல்லும் போதே குழப்பம் அடைகிறார்கள், அச்சமடைகிறார்கள் என்று ஜனாதிபதி இன்றைய தினம் நடந்த நிகழ்வின் போது உரையாற்றும் போது இந்த கருத்துக்களை அப்படியே சொல்லியிருந்தார். அதிகாரம், பணம் இதையெல்லாம் வைத்து எல்லாவற்றையும் வாங்கலாம் என்று நினைத்திருந்தார்கள். இப்போது எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. உண்மையில் பிரபு வர்க்கம் என்று சொல்வோர் இனி பயப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் கோடிட்டு பாருங்கள். நடந்திருக்கும் அவலத்தை ஹக்கீமும் சிரிபாலடி சில்வாவும் நாமலும் சம்பிக்கவும் சிறிசேனவும் மனோவும் மரைக்காரும் கிரியல்லவும் திகாம்பரமும் ஒரே அணியில் சேர்ந்து நிற்கும் கண்கொள்ளா காட்சி காண கண் கோடி வேண்டும் என்று சொல்லலாம். இதற்கு காரணம் வயிற்று பிழைப்பு ஆட்டம் கண்டதை தவிர வேறொன்றும் இல்லை என்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து சொல்லுங்கள். இலங்கை அரசியல் சரித்திரத்தில் பல VVIPக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2015-19 வரையான நல்லாட்சி கோமாளி கூத்துகளின் போது பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, யோஷித்த ராஜபக்ச என்று ராஜபக்ச குடும்பத்தின் பலர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது ராஜபக்சர்களுக்கு சிங்கள சமூகத்தில் பெரும் மவுசு இருந்த போதும் கூட அவர்கள் இந்த கைதுகளுக்கு எதிராக ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி புலம்பவில்லை. இதற்கு காரணம் இதெல்லாம் கண் துடைப்பு நாடகம் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இதனால்தான் விளக்கமறியலில் வைக்க போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட போதெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் போல கையை தூக்கி போஸ் கொடுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி. இதனால்தான் நாமல் ராஜபக்ச அப்போது CIDக்கு அழைக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு டி-ஷர்ட்டும் ஷார்ட்ஸுமாக கடற்கரையில் வாக்கிங் போவது போலத்தான் சென்றார். கோட்டாபய ராஜபக்ச தனக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வழக்குகளுக்கு போக முடியாது என்றார். இப்போது 20 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மஹிந்தானந்த அலுத்கமகே போன்றோரினுடைய வழக்குகள் ஆதாரம் இல்லை என்று தூக்கி வீசப்பட்டன. ஆனால் இப்போது காலம் மாறி சுழன்று கொண்டிருக்கிறது. சட்டமும் ஒழுங்கும் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வருகின்றன. இன்று பிக்குகள் தின கூட்டத்தில் அலரி மாளிகையில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ன கோஷங்கள் எழுப்பினாலும், யார் அழுதாலும், யார் புலம்பினாலும் சரி, எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி வைக்க மாட்டோம், அனைவருக்கும் சட்டம் சமமாய் பிரயோகிக்கப்படும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். மனசாட்சி இல்லை இவர்களிடம். ஏனென்றால் மக்கள் பணத்தை என்னவும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால முன்னாள் ஜனாதிபதிகள் 33,000 சதுர அடி வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார். பெருந்தொற்று காலத்திலே திருத்த பணிகளுக்காக 40 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்களாம். வீடுதான் கொடுக்க வேண்டும்,
வீட்டு அளவு, அது மாதிரி வீட்டுக்கு திருத்த பணிகளுக்காக இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மனசாட்சிப்படி செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் மக்கள் பணம் என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டிய அதே நேரத்தில் இவர்களை சட்டப்படி வெளியே இன்றைய நிலைமையில் ரணில் ஒருவர்தான் மொத்த எதிர்க்கட்சியையும் ஒன்றுபட வைக்கும் ஒரே நபர் என்று எதிர்க்கட்சிகள் நினைக்கின்றன. சஜித்தை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரிதான் அரசியல் அரங்கத்தில். ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு, மக்கள் இப்போது அவர்களோடு இல்லை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் பெரிதாக களை கட்டவில்லை என்றுதான் சொல்லணும். இப்போது பிணையில் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு உதவுகிறேன் என்று ஓடி வந்த சஜித்தும் உறுப்பினர்களும் முட்டாள்தனமாய் என் தலைவனை சில்லறை பிரச்சனையில் உள்ளே தள்ளாமல் முடிந்தால் மத்திய வங்கி ஊழல், மட்டலந்த வதை முகாம் போன்ற கேசுகளில் உள்ளே தள்ளுங்கள் என்று அரசுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை முடிந்தால் ரணிலை ஒரு மணித்தியாலம் உள்ளே வைத்து பாரும் என்று சொல்லி சவால் விட்டவர்கள் எல்லாம் இப்போது ஓடி ஒளிந்து விட்டார்கள். ரணிலுக்கு எதிராக மத்திய வங்கி வழக்கம் கூட வரும்போது இவர்கள் என்ன பேசுவார்கள் என்றுதான் 2015ஆம் ஆண்டு நடந்தது. அப்போது ரணில் தான் பிரதமர். அவர் நியமித்த மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூரில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போவதாய் ரணிலிடம் சொல்லிக் கொண்டு போனவர் தான் இன்னமும் வரவில்லை. உலகத்தில் நடக்கும் நீண்டதொரு கல்யாணமாய் இது இருக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டில் கொல்லப்பட்ட சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மத்திய வங்கி விவகாரமும் வெளிச்சத்துக்கு வந்தே தீர வேண்டும். ரணிலின் அரசியல் எதிர்காலம் எப்படி அமையும் என்று தெரியாது. ரணிலை விற்றுக்கொண்டு அரசியல் செய்ய ஒரு கூட்டம் ஆனால் நிச்சயமாக எழும்பி வரும். ஆனால் ரணிலுக்கு இது வழக்கமாய் விளையாடக்கூடிய அதே ஆடுகளம் அல்ல என்று நிச்சயம் புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். ரணில் தன்னுடைய 50 வருட அரசியல் வாழ்க்கையில் அதிக தடவை எதிர்க்கட்சி தலைவராய் தான் இருந்திருக்கிறார். அப்படி இருந்த தருணங்களில் எல்லாம் ஆளும் தரப்புகளால் இப்படி ஒரு உளவியல் அடியை, இப்படி ஒரு நிலைமையை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அவர் விரும்பியோ விரும்பாமலோ, உண்மையோ பொய்யோ அவருக்கு இருப்பதாக கூறும் ஒரு நோய் பட்டியலும் இப்போது வாசிக்கப்பட்டிருக்கிறது. ரணில் இதையெல்லாம் ஜீரணித்துக் கொண்டு எழுந்து வருவாரா என்று தெரியவில்லை. ஆனால் ரணில் இந்த அடியை சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்.